அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டி சேனலில் ஒரு முக்கியமான அப்டேஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போட நோட்டிஃபிகேஷன், நியூஸ் அப்டேட், ஸ்டடிமெண்டல் வீடியோஸ், டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்கொன்னே தெரிய வரும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துலேருந்து வந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசாஜி, ஸ்வீப்பர், வாட்ச்மேன் எல்லாத்துக்குமான சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து எப்போன்னு நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கான டேட் வந்து விட்டுருந்தாங்க. அதில் யார் செலக்டட் கேண்டிடேட்ஸ் வந்து யார் வந்து நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற ஜோனல் லிஸ்ட்டும் விட்டுருந்தாங்க. அதனை தொடர்ந்து இன்றைக்கி வந்து செலெக்ஷன் லிஸ்ட் விட்டுருக்காங்க. உங்கள் பேர் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. எப்படின்னா ரெக்ரூட்மெண்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து எம்எஸ்சி ரெக்ரூட்மெண்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, செய்முறை தேர்விற்கு முந்தைய முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு மாவட்ட நீதித்துறையில் உள்ள நகல் பிரிவு உதவியாளர், அலுவலக உதவியாளர், தூய்மை பணியாளர், தோட்டப் பணியாளர், காவலர், இரவு காவலர் மற்றும் மசாஜி, காவலர் மற்றும் மசாஜி, தூய்மை பணியாளர் மற்றும் மசாஜி, வாட்டர்மேன், மசாஜி ஆகிய பதவிகளுக்கு அறிவிக்கைகளில் கூறப்பட்டுள்ள அனைத்து தொகுதிகளின் அடிப்படையிலும் எழுத்துத் தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் இன சுழற்சி அடிப்படையிலும் பின்வரும் தேர்வர்கள் செய்முறை தேர்வுக்கு முந்தைய முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஜோனுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். சென்னையில் வந்து சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் 3 உள்ள மாவட்டத்தில் உள்ளது எல்லாருமே வந்து சென்னைக்கு தான் நீங்கள் வரணும். எங்கே உங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆடிட்டோரியம் பில்டிங், 2nd floor, மெட்ராஸ் ஹைகோர்ட் கேம்பஸ், சென்னை 104க்கு. இது வந்து திங்கட்கிழமைலேருந்து சனிக்கிழமை வரையும் உங்களுக்கு நடக்குது. ஒரு நாளில் 2 ஷிஃப்ட் மாதிரி கொண்டு போயிருக்காங்க. 9 மணிக்கு ஒரு ஷிஃப்ட்டு, 12 மணிக்கு ஒரு ஷிஃப்ட்டுன்னு. இது வந்து உங்கள் நேம் இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு ஷிஃப்ட்லேயும் வந்து 100 கேண்டிடேட்ஸ்க்கு மேலேயே இருக்காங்க. அதனால் உங்கள் நேம் வந்து எதில் இருக்குது, எந்த டைமுக்கு நீங்கள் போகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு அந்த டைமில் நீங்கள் போய் அட்டன் பண்ணிவிடுங்க. எல்லா சர்டிஃபிகேட்ஸும் ஒரிஜினல்ஸு எல்லாமே கையில் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடுங்க. இது வந்து 14th அன்னைக்கு இத்தனை பேர் வந்து, அதாவது 14 அன்னைக்கு மட்டுமே திங்கக்கிழமை மட்டும் 400 பேர்கிட்ட உங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு இருக்கும். 15ஆம் தேதி டியூஸ்டே பார்த்திங்கன்னா காலை 9 மணிக்கு அதே மாதிரி உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து தொடர்ந்து நமக்கு திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரையும் இருக்குது. அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் நேம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த டேயில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகணும் அப்படின்றதையும் பார்த்துட்டு எந்த டைம் போகணுன்றதையும் பார்த்துட்டு நீங்கள் வந்து இதுக்கு போய் அட்டன் பண்ணுங்கள். சனிக்கிழமை வரையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து செவ்வாய்க்கிழமையும் 400 பேர்கிட்ட சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வர சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நாளுக்கும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத பாருங்கள். உங்கள் நேம் வந்து எந்த நாளில் எந்த நேரத்தில் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு கரெக்டான சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வந்து போய் அட்டன் பண்ணுங்கள். இதுக்கான அப்டேஷனுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ உங்கள் நேம் இருக்கா அப்படின்ற லிஸ்ட்டில் செக் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போய் அட்டன் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது குவரிஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.